ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆசி. நான் உங்கள் எம்சினா ஒன்றும் இல்லைங்க, என் பேர் தான் மனோஜ் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. நான் டைரெக்டாக ஒரு கடைக்கோ இல்லை ஆன்லைன் ஸ்டோருக்கோ போயிட்டு ஒரு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணால் அது டைரக்ட் பர்ச்சேஸ். அதுவே நீங்கள் என்கிட்ட இந்த கடையில் இந்த ப்ராடக்ட் வாங்குன்னு சொல்கிறீங்கன்னா, நான் போய் நீங்கள் சொன்னதுக்காக வாங்கினா அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் உங்கள் மூலயமா நான் வாங்குறதுனால உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அப்படி தான் ஆன்லைனில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி சைன் அப் பண்ணணும், என்ன அஃபிலியேட் பிளாட்ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ண போகிறோன்றது நான் சொல்கிறேன். தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். 2000+ அஃபிலியேட்ஸ் இருக்குது. நம்ம சூஸ் பண்ண போகிறது அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். அது ஏன் அமேசான்னா, அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு ஏர்ன் ஆன்லைன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம எது சூஸ் பண்ணுறதுன்றது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, நைகா, வெப்சைட் ப்ரொவைடர்ஸ் பார்த்திங்கன்னா, ஹோஸ்டிங் ப்ரொவைடர் பார்த்திங்கன்னா சைட் கிரவுண்ட், கோடாடி, எல்லாருக்கிட்டையுமே அஃபிலியேட் இருக்குது. நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஏன் அதை சூஸ் பண்ணுறோன்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம சூஸ் பண்ணுற அஃபிலியேட் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏன் நம்ம அமேசான் சூஸ் பண்ணுறோன்னா, அமேசான் இஸ் த வேர்ல்டு ஃபஸ்ட்டு வெப்சைட். எனக்கு தெரிஞ்சு அதுதான் டாப் ஆன்லைன் ஸ்டோர், நல்ல ட்ரஸ்டபிள் வெப்சைட். பீப்புள் ஆர் பையிங் எவ்ரிடே இன் அமேசான். ஸோ நம்ம அமேசானில் தான் அஃபிலியேட் பண்ண போகிறோம். அதுதான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் நமக்கு ஈஸியும் கூட. ஓகே, இப்போ நம்ம அமேசானோட சைட்கே போகலாம். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டிய பேஜ் இப்படி தான் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா, நீங்கள் அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் வேணுன்னா நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகுதுன்னா ஃபூட்டர் மெனியூவில் மேக் மணி வித் அஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பிகம் அண்ட் அஃபிலியேட், இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட சைனப் பேஜ். ஸோ அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைனப் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இவங்களுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. இப்போது யாரெல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணுன்றதை சொல்கிறேன். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வேண்டாம். பேக்ரவுண்ட், டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், கோடிங் இதெல்லாம் எதுவுமே தெரிய வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். இதுக்கு தேவையான ரெண்டு விஷயம், லேப்டாப், இன்டர்நெட். இது 2 இருந்தால் மட்டும் போதும் உங்கள்கிட்ட. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது இன்டர்நெட் மூலிமா. ஸோ நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஸ்டில் இருக்குது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ டொமைன் நேம் வாங்குகிறோம் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கணும். இது 2 மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை ஸ்பெண்ட் டைம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் போய்ட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். நம்ம டெய்லி ஒரு 2 hours டைம் போட்டால் கூட போதும். ஏன்னா அந்த 2 hours டைம் நம்ம கொஞ்ச நாள் ஒரு 2-3 months போட்டோன்னா இது நமக்கு ஆட்டோமேட் ஆகிடும். நம்ம இதில் டெய்லி ஒர்க் பண்ணணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 months நம்ம இதில் ஒர்க் பண்ணால் போதும். பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதில்ல, வெப்சைட் டிசைன் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு 3 months நம்ம வேறு சைட் பார்த்துட்டு போகலாம். இல்லை கொஞ்ச நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம இதை ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பாக்கெட் மணி வரும். பாக்கெட் மணி ப்ளஸ் நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு கூட நமக்கு கேஷ் வரும். நிறைய பார்க்கலாம் அஃபிலியேட்டில். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். அமேசானில் 10% வரைக்கும் கமிஷன் தராங்க. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 rupees ப்ராடக்ட் ஏதாவது ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 rupees கமிஷன் கிடைக்கும். ஒன்லி கமிஷன் மட்டும். அது எப்படி ரெஃபர் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அமேசான் சைன் அப் பண்ண அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை நம்ம எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அமேசான் நம்ம வெப்சைட்டை பேன் பண்ணாமல் இருப்பாங்க. நான் 2 years அஃபிலியேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 3 வெப்சைட் பேன் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் தெரியாமல் பேன் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் எந்தனால பேன் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணும்ட்டே பண்ணேன். அதில் ஒன்று பேன் ஆச்சு. 3rd time சேம் நான் பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணேன், பட் பேன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் டைம் போட்டேன், வெயிட் பண்ணேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய இபுக்ஸ் படித்தேன். அமேசான் அஃபிலியேட்க்கு நிறைய இபுக்ஸ் அமேசான்லேயே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்கி நான் படித்தேன். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓகேனா ரிவ்யூஸ் பார்த்து வாங்கிக்கலாம். நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதை பார்த்து தான் எனக்கு ஓரளவுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நாலேஜ் வந்துச்சு. ஸோ அமேசான் எப்படி ப்ரமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, பிளாக், வெப்சைட், மொபைல் ஆப், இந்த மாதிரி
யூடியூப்பில் நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணலாம், இல்லை பிளாகர்ஸ் தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், வெப்சைட் வச்சுருக்கீங்களா அமேசான் அஃபிலியேட் நீங்கள் சைன் அப் பண்ணலாம். ஸோ இதில் ஷேர் பண்ணாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் பண்ணுறது, இமெயிலில் லிங்க் ஷேர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அமேசான் அதை பேன் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, இதுதான் வந்து அமேசானோட கமிஷன் ஸ்ட்ரக்சர் பேஜ். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அமேசான் நம்மளுக்கு கமிஷன் தராங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் அப்ளையன்ஸ்க்குலாம் 9% தராங்க, கோல்டு சில்வருக்குலாம் 0.2% தராங்க. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணோம், எது லோ காம்படிஷனாக இருக்குன்றதை நம்ம சூஸ் பண்ணி அதை டார்கெட் பண்ணி நம்ம பிளாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்காங்கள்ல, அவங்க ப்ரைம் மெம்பர்ஷிப் நார்மலாக போட்டு வச்சுருந்தாங்கன்னா நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நமக்கு கமிஷன் கிடைக்காது. ஸோ எல்லாருமே ப்ரைம் போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ப்ரைம் மெம்பர்ஸ் போடாமையும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள தான் டார்கெட் பண்ண போகிறோம். அதையும் நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நியூ மாடல் மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கெலாம் வந்து 0.5% தான். நம்ம இதெல்லாம் டார்கெட் பண்ண போகிறது இல்லை. ஸோ மொபைல் ஃபோனுக்கு வந்து கமிஷன் கம்மியாக தான் கிடைக்கும், 2%, 3% அப்படி தான் கிடைக்கும். நம்ம வந்து 5 to 10 டார்கெட் பண்ணாலும் நம்ம டீசெண்டான கமிஷன் கிடைக்கும். அதுக்கு கீழே பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இல்லை பவுண்டி ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் யாராச்சும் போடுறேன்னா அவங்கள ரெஃபர் பண்ணி நீங்கள் போட சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். இதே மாதிரி அமேசான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஆடிபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ப்ரைம் மியூசிக், இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கல, இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு 400 கொடுக்குறாங்க. செல் ஆன் அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 400 கமிஷன் கிடைக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாமே உங்கள் வெப்சைட்டில் எங்கேயாச்சும் லிங்க் கொடுக்கலாம். இன்னொரு இதில் சரி, ஓகே, நம்ம கான்ஸ்டாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ப்ரோஸ் என்ன பார்க்குறோன்னா, அமேசானில் 24 hours குக்கி பீரியட் தராங்க. அது என்ன 24 hours குக்கி பீரியட்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வெப்சைட்டில் நான் வந்து லிங்க் கிளிக் பண்ணி அமேசானுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ணலை உடனே. நெக்ஸ்ட்டு 24 hours நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் வரும். அது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டில் நான் வாஷிங் மிஷின் லிங்கை கிளிக் பண்ணி நான் அமேசானுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் வாஷிங் மிஷின் வாங்கலை. ஒரு 5-6 hours அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸி வாங்குகிறேன், ஒரு கிரைண்டர் வாங்குகிறேன், ஒரு பீரோ வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்க. இது மூணுத்துக்குமே உங்களுக்கு கமிஷன் வரும். இந்த விஷயம் தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 24 hours நான் எது வாங்கினாலும் எத்தனை வாங்கினாலும் உங்களுக்கு கமிஷன் வரும். ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்றது நான் சொல்லிட்டேன். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது நான் சொல்கிறேன். இதுக்கு 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு நீஷ் ரிசர்ச்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே கமிஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, இது வந்து கிச்சன் அப்ளையன்ஸ் இந்த மாதிரி, இது வந்து ஒரு நீஷ், கிச்சன் நீஷ். இது வந்து ஃபர்னிச்சர் நீஷ். இது வந்து ஹோம் அண்ட் பியூட்டி நீஷ். டெலிவிஷன், கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து எலக்ட்ரானிக் நீஷ். இந்த எல்லாமே தனித்தனி கேட்டகரி. நம்ம என்ன கேட்டகரி சூஸ் பண்ண போகிறோம், எது லோ காம்படிஷனாக இருக்குன்றதை நம்ம ரிசர்ச் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிச்சன் அப்ளையன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். நான் இதுக்கு வந்து வெப்சைட் வந்து நம்ம ஹோம் அப்ளையன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஹோம் அப்ளையன்ஸ் நம்ம கிச்சன் அப்ளையன்ஸ் போடலாம். மற்றபடி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம போடலாம். ஸோ இதான் நீஷ் ரிசர்ச். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹோம் அப்ளையன்ஸ்னு ஒரு வெப்சைட் டொமைன் நேம் வாங்கிட்டு கிச்சன் நீஷை நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச்னால் என்னென்னா, உங்களுக்கு நீங்களே நிறைய டைம் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா கூகுளில் போய்ட்டு பெஸ்ட்டு மொபைல் இன் 2021 சர்ச் பண்ணியிருப்பீங்க. பெஸ்ட்டு வாஷிங் மிஷின் இன் 2021, பெஸ்ட்டு டிவி இன் 2021, இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் கீவேர்ட். ஒவ்வொரு இயருக்கும் ஒரு கீவேர்ட் மாறும். இயருக்கு மட்டும் இல்லை, மந்த்லி வைஸும் மாறும். சில பேர் என்ன, பெஸ்ட்டு டிவி இன் 2021 ஜூலை, பெஸ்ட்டு டிவி இன் 2021 மார்ச், இப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அது பெஸ்ட்டுன்றது தான் எப்பவுமே டாப்பில் இருக்குது. நம்ம கீவேர்ட் ரிசர்ச் ப்ராப்பராக பண்ணணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கிச்சன் நீஷ் எடுத்திருக்கேன், ஹோம் அப்ளையன்ஸ்னு போட்டிருக்கேன். நான் வாஷிங் மிஷினுக்கு ஆர்டிகல் எழுதுறேன்னா பெஸ்ட்டு வாஷிங் மிஷின் இன் இந்தியா, பெஸ்ட்டு வாஷிங் மிஷின் இன் 2021 ஜான்வரி, பெஸ்ட்டு வாஷிங் மிஷின் இன் 2022. இந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஃப்ரீ டூலும் இருக்குது, பெய்ட் டூலும் இருக்குது. அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆர்டிக்கல் எழுதணும். ஆர்டிக்கல் வந்து என்ன, ஆர்டிக்கல்னோடனே எல்லாருக்கும் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப யோசித்தேன் ஆர்டிக்கல்லாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அஃபிலியேட் வெப்சைட் பண்ணுறவங்க மற்ற வெப்சைட்லாம் ரெஃபர் பண்ணேன். எப்படி பண்ணுறாங்க, அவங்களாம் எப்படி பண்ணாங்கன்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் பேராகிராஃப்லாம் எழுத சொன்னாங்கன்னா எழுத வராது.
சரின்ட்டு இப்போ ஆர்டிக்கல் எழுதி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணேன், ட்ரை பண்ணேன், பார்த்தேன். அதுலேருந்து நான் சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி அது எப்படி அவங்க லே அவுட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் கற்றுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அஃபிலியேட் சைன் அப் பண்ணுறது, அது ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் ஒர்க் தான், அமேசான் அஃபிலியேட் சைன் அப் பண்ணுறது. ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சைன் அப் பண்ண அப்புறம் அஃபிலியேட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சைன் அப்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 1 இயர் சூப்பராக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வெப்சைட் வேண்டாம், உங்களுக்கு வேறு ஏதோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இல்லை வேறு ஏதோ பெருசாக இன்னும் அஃபிலியேட் வெப்சைட்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இந்த வெப்சைட் நான் எனக்கு வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சேல் கூட பண்ணலாம். ஸோ சேல் பண்ணுறது எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மந்த்லி ஒரு 10,000 இந்த வெப்சைட்டில் ரெவன்யூ எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது இன்ட்டு 30x டைம்ஸ் நீங்கள் விற்கலாம். ஸோ 30 டைம்ஸ்னால் நீங்கள் 3 lakhsக்கு விற்கலாம் இந்த வெப்சைட்டை. ஜஸ்ட் 10,000 1 மந்த் ரெவன்யூ அது எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்னா 3 lakhs தாராளமாக வைக்கலாம். ஓகே கைஸ், ஜஸ்ட் நான் ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம்னு பார்த்தோம், எதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோன்னு பார்த்தோம், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம், அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வெப்சைட்ஸ் காட்டுறேன், அதுக்கப்புறம் அதோட ஆர்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், ஃபஸ்ட்டு அமேசான் அஃபிலியேட் எப்படி சைன் அப் பண்ணணும்னு காட்டுறேன். இதெல்லாம் ஒரு சிம்பிள், அமேசான் சைன் அப் பண்ணுறது ஸ்மால் ஸ்டெப் தான், அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டொமைன் நேம் வாங்கணும். ஸோ நேம் வாங்கினா தான் உங்களால் சைன் அப் பண்ண முடியும். இந்த டொமைன் நேம் வாங்குறதுக்கு நீங்கள் நீஷ் ரிசர்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஒரு லிங்க் தான். நீஷ் ரிசர்ச்சும் டொமைன் நேமும் நான் ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன நீஷ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டொமைன் சூஸ் பண்ணி. இப்போ நான் வந்து கிச்சன் நீஷ் சூஸ் பண்ணேன், ஸோ ஹோம் அப்ளையன்ஸ்ன்ற டொமைன் நான் வாங்கினேன். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் gadgets.com ஆல்ரெடி சோல்ட் ஆகிருக்கும், நான் அந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த நேம் இருக்க மாதிரி நீங்கள் டொமைன் நேம் வாங்கினீங்கன்னா எஸ்சிஓக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்சிஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிலியேட் அது தான் ஒர்க் ஆகும். அமேசான் அஃபிலியேட் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒர்க் ஆகும். ஸோ எஸ்சிஓனா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வர நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கற்றுக்கிட்டீங்கனாலும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், பட் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துக்கான ரியாக்ட்டு தான் நம்மளை பெரிய லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ நீங்கள் ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆவீங்க. இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து ஏதாவது பாயிண்ட் அட்லீஸ்ட் நோட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் சைட் பை சைட் சிஸ்டம் வச்சு க்ரியேட் பண்ணலாம். நான் வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் react. Thank you guys, bye, see you in next video.